Hi everyone. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் குவார்டர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்டான 3 மார்க் क्वेश्चंस நம்ம பார்க்க போறோம். இது சாப்டர் 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்டான 3 மார்க் क्वेश्चन. நம்ம நேத்து வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க் क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ணிருப்போம் 11th ஸ்டாண்டர்டுக்கு. and அதுலயும் ஒரு சில முக்கியமான 3 மார்க் கேள்விகளையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோல கம்ப்ளீட்டா 3 மார்க் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 6 வரைக்கும். சோ பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் ஃபார் யுவர் குவார்டர்லி எக்ஸாம் அப்படி நம்ம பேசும்போது சாப்டர் 1ல நமக்கு இவ்ளோ கேள்விகள் இருக்கு. இதுல குறிப்பா நம்ம வந்து ஒரு சில கேள்விகளை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். So என்ன அப்படிங்கறத நம்ம பாப்போம். So first thing, how will you measure the diameter of the moon by using parallax method? So அது வந்து ஒரு முக்கியமான ஒரு 3 மார்க். அதுக்கு அப்புறம் limitations of dimensional analysis வந்து இன்னொரு முக்கியமான 3 மார்க். இந்த ரூல்ஸ் வந்து நமக்கு 2 மார்க்ல தான் most of the cases கேட்பாங்க. அதுக்கு அப்புறம் define precision and accuracy பாத்தீங்கன்னா அதுவும் நமக்கு வந்து 2 மார்க் தான். rounding off பாத்தீங்கன்னா நமக்கு 2 மார்க். Principle of homogeneity. So இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 3 மார்க்ல கேட்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெரும்பாலும் இல்ல. அப்போ இந்த சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான 3 மார்க் நம்ம அந்த ட்ரையாங்குலேஷன் ரேடார் எல்லாம் அதல பாத்துறோம் இல்லையா என்னன்னு சொல்லி நான் தெளிவா சொல்லியிருக்கேன். இப்போ இங்க பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து மூன் by using parallax method, அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா limitations of dimensional analysis, அப்புறம் explain principle of homogeneity of dimensions, what are its uses and give its explanation. So இந்த மூணு கேள்விகள் வந்து நம்ம சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்டான 3 மார்க் அப்படி நம்ம சொல்லிக்கலாம். and அதே மாதிரி of course இதுவுமே இருக்கு. so how write the rules of finding the significant figures. yes, இது ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க் question, addition and subtraction of two numbers. இதுவுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கியமான ஆன்சர். ரெண்டுமே ஒண்ணுதான் ரைட். சோ நமக்கு வந்து இது முக்கியமான 3 மார்க்க நம்ம கன்சிடர் பண்றோம். அடுத்து சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா how are two vectors expressed in a Cartesian sign system. ரொம்ப முக்கியமான 3 மார்க், addition and subtraction using components அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் தான். அடுத்து பாருங்க average acceleration and instantaneous acceleration க்கு டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. முக்கியமான 3 மார்க். kinetic equations for linear motion வந்து நமக்கு 2 மார்க்ல தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா obtain expression for the area of a triangle in terms of the corresponding product of vectors representing the two sides of the triangle. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான 3 மார்க். இதுவே பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான 2 மார்க் क्वेश्चन சொல்லலாம். slope of position time graph represent which is the physical quantity is obtained from it அப்படினு சொல்லி கேக்குறாங்க. relative velocity பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமான 3 மார்க். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ நீங்க தயவு செஞ்சு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா it will become easy. ரைட். அதுக்கு அப்புறம் இன்னொரு பார்ட் இருக்குன்னா இந்த செகண்ட் சாப்டர் கைனமேட்டிக்ஸ் வந்து ரொம்ப பெரிய சாப்டர். NCERT ல பாத்தீங்கன்னா motion in a straight line, motion in a plane சொல்லி சிம்பிளா முடிச்சிருப்பாங்க. So write the expression for the magnitude and the directions of the relative velocity. So முன்னாடி பார்த்து அதே மாதிரி தான் resultant velocity of the projectile. இது ரொம்ப முக்கியமான 3 மார்க். அப்புறம் linear velocity க்கு angular velocity க்கு டிஃபரன்ஸ் 2 மார்க். tangential acceleration ரொம்ப 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 முக்கியமான 3 மார்க். அதுக்கு அப்புறம் total acceleration and non uniform circular motion இது ரொம்ப முக்கியமான 3 மார்க். இது ரெண்டுத்துக்கு பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு அப்புறம் இது a man in a rain holds an umbrella ரொம்ப முக்கியமான 3 மார்க் क्वेश्चन with அந்த ஈக்குவேஷன் ஓட. அப்புறம் பாத்தீங்க அப்படினா explain components of a vector. அது பெருசா இல்ல. சோ நமக்கு 2 மார்க்ல தான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ரைட். சோ இது முடிஞ்சதும் நம்ம மூணாவது சாப்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா concepts of inertia and its type எக்ஸாம்பிளோட கேக்குறாங்க. அது வந்து நமக்கு 3 மார்க் क्वेश्चन. impulse in the change of momentum 2 மார்க்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். free body diagram யூஸ் பண்ணி push or pull which is easier ரொம்ப 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 முக்கியமான ஒரு 3 மார்க் क्वेश्चन. அடுத்து பாத்தீங்கன்னா explain the various types of friction, suggest few methods to reduce. சோ இது நமக்கு 2 மார்க் or sometime 3 மார்க்ல கேக்கிறதுக்கு வாய்ப்புகள்
இருக்கு. அப்புறம் ஸ்டேட் ஆஃப் எம்பிரிக்கல் லாஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃபிரிக்ஷன், இதுவே பாத்தீங்கன்னா 3 மார்க் क्वेश्चन. வாட் ஆர் தி கன்கரண்ட் ஃபோர்सेस, லாமஸ் தியரம், ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 மார்க். சோ அப்ப பாத்தீங்கன்னா இனர்ஷியா டைப்ஸ், புஷ் ஆர் புல், டைப்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன், கைனடிக் அண்ட் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் உடைய டிஃபரன்ஸ், லாமஸ் தியரம். சோ இது வந்து நமக்கு முக்கியமான 3 மார்க் இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படினா we have Newton 3 laws and discuss their significance. So அது நமக்கு பெருசா இல்ல. பட் இங்க பாத்தீங்கன்னா centripetal and centrifugal forcesக்கு என்ன சிமிலாரிட்டின்னு சொல்லி கேக்குறாங்க. அது முக்கியமான ஒரு 3 மார்க் क्वेश्चन. அதுக்கு அப்புறம் angle of repose, ரொம்ப முக்கியமான 3 மார்க். அதுக்கு அப்புறம் calculate the acceleration of the moon towards the earth, ரொம்ப முக்கியமான 3 மார்க் क्वेश्चन அப்படினு தான் நாம சொல்லி ஆகணும். இது நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்ததுதான். சோ 1 2 3 4 5 6 7 8. சோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் 8 ஆன்சர் வந்து நமக்கு இருக்கு. சோ சாப்டர் 4ல நமக்கு பார்த்தோம் அப்படினா டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்சர்வேட்டிவ் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்सेस வந்து முக்கியமான 3 மார்க். சோ கைனடிக் இந்த வொர்க் எனர்ஜி தியரி நீங்க படிச்சிருப்பீங்க, முக்கியமான 3 மார்க் क्वेश्चन. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா work done by a variable and constant forces, அது வந்து 3 மார்க்லயும் கேட்கலாம், 2 மார்க்லயும் கேட்கலாம். தனித்தனியா கேட்டாங்கன்னா 2 மார்க்ல கேட்பாங்க, கம்பைன் பண்ணாங்கன்னா 3 மார்க். ஆனா ரேர், ரொம்ப ரேர்னு சொல்ல முடியாது, பட் we may expect. இது ரொம்ப முக்கியமான 3 மார்க் தான். பவர் அண்ட் வெலாசிட்டிக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன். சோ 1/mv² நம்ம அது பண்ணிருப்போம், பவர் ஈக்குவல் டு va அப்படின்னு சொல்லி. சோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க். சோ அப்போ 1 2 3 இந்த சாப்டர்ல இருக்கிற 3 மார்க். அடுத்து பாத்தீங்கன்னா potential energy near the surface of the earth, ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க். ரைட் a Norton force displacement graph of a spring, இது ரொம்ப முக்கியமான 3 மார்க் அப்படின்னு சொல்லலாம். இது இல்லனா இந்த கிராஃப். சோ வரையும்போது you should be very careful என்ன எழுத போறீங்க அப்படினா. இது செப்பரேட்டான ஒரு 3 மார்க் இல்லனா 2 மார்க், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்சரும் கூட. அப்ப இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 கேள்விகள் இருக்கு. 5வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பெரிய சாப்டர் SOP. பட் இதுலயுமே குறிப்பா நம்ம வந்து இந்த டார்க்குக்கும் ஆங்குலர் மூமெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் 2 மார்க்கோ இல்ல 3 மார்க்லயும் நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரிலேஷன் பிட்வீன், இதுல எல்லாமே வந்து கம்பேரிசன் தான் கொடுத்திருப்பாங்க. எல்லா கம்பேரிசனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கம்பேரிசன். இதுவே பாத்தீங்கன்னா நமக்கு 2 மார்க்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்லைடிங் அண்ட் ஸ்லிப்பிங் வந்து 2 மார்க்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். when a rigid body is said to be mechanical equilibrium, so எப்போ அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. expression for the power delivered by the torque, இது ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க் क्वेश्चन. radius of gyration ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா work done by a torque, இது வந்து நமக்கு 2 மார்க்கோ இல்ல 3 மார்க்லயே எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. translational and rotational motion உடைய கம்பேரிசன் வந்து நமக்கு கேக்குறாங்க. ஏன்னா ஒரு சர்க்குலர் பியூர் ரோலிங் மோஷன் அப்படியே இது ரெண்டுமே இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். எல்லா கான்செப்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சோ இது நீங்க ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. 3 மார்க் क्वेश्चन. அதுக்கு அப்புறம் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் வித் எக்ஸாம்பிள் 3 மார்க். எக்ஸ்பிரஷன் ஃபார் சென்டர் ஆஃப் மாஸ், இதெல்லாம் நமக்கு பெருசா இல்ல. ஆப்சன்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆஃப் தி வெலாசிட்டி ஆஃப் mass remains constant. relation between the torque and the angular momentum ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அப்ப இதுல வந்து நமக்கு ஒரு 7 3 மார்க் வந்து இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கறோம். தயவு செஞ்சு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 6வது சாப்டர் கெப்லர்ஸ் லா. கிராவிடேஷனுக்கு பாத்தீங்கன்னா கெப்லர்ஸ் லா வந்து ரொம்ப முக்கியமான 3 மார்க். லா ஆஃப் கிராவிடேஷன் 2 மார்க். அதுக்கு அப்புறம் கெப்லர்ஸ் லா அந்த ஸ்கொயர் இன்வெர்ஸ் லா வந்து 3 மார்க் क्वेश्चन, ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அப்புறம் நான் சொன்னல நம்ம ஆல்ரெடி பேசினதா, இது மூணுமே நமக்கு தனித்தனியான 3 மார்க் அப்படின்னு தான் சொல்லலாம். டெப்த் சம்டைம்ஸ் வந்து நமக்கு 5 மார்க்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ரைட். சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஆஃப் தி சேட்டலைட், டைம் பீரியட், எனர்ஜி, இது எல்லாமே செப்பரேட்டான ஒரு 3 மார்க் क्वेश्चन. வெயிட்லெஸ்னஸ் ஆஃப் லிஃப்ட் சொல்லி நமக்கு கேக்குறாங்க. சோ அதை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து நமக்கு 2 மார்க் கான்செப்ஷன்ல கேட்பாங்க. எர்த் ஷேடோ, இதுவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்ல கான்செப்ஷன்ல நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா? சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான 3 மார்க் क्वेश्चन. சோ நீங்க ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா 6 சாப்டர்ல நமக்கு வந்து
ஒரு சில சாப்டர் 4 இருக்கு, ஒரு சில சாப்டர்ல 5 இருக்கு. ஸோ ஆவரேஜா நம்ம பேசணும்னா ஒரு 5 மார்க் 5 கொஸ்டின் ஒரு சாப்டருக்கு எடுத்தாலுமே நமக்கு வந்து 6 சாப்டர் இருக்கு. ஸோ வெறும் 30 கேள்விகள் தான் 3 மார்க் நம்ம படிக்க போறோம். அதாவது இந்த ஆன்சரை ஸ்கிப் பண்ணாம தெளிவா ஃபுல்லா படிக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் இப்போ நம்ம பேசினது. மற்ற கேள்விகளையும் நீங்க படிங்க, ஆனா இதுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் with a smile.